பார்த்தா காலை தீ கூட புல்ல உடல் போல் இருக்கே. சும்மா மேலே வச்சு எடுத்துக்கிறேன் திருடன். ஆனால் சுகர் கம்ப்ளைண்ட் மட்டும் இருந்ததுன்னா போய் சேர்ந்துருவேன். ம் மாமா என்ன மாமா நாட்டம் இந்த வீச்சு வீசுதே. டிஞ்சர் வாசமா? நான் ஏதோ காலை புழுத்து போச்சோன்னு நினைச்சேன். தீ ரூபத்தில் உங்களுக்கு தீங்கி வந்துச்சுங்களே மாமா. நம்மளுக்கு என்ன ராசிங்க மாமா? ராசி என்றார் ராசி. நல்ல சாதியில பிறந்திருக்குமே, அதை பத்தி யோசி. உங்களுக்கு இன்னும் கொலைப்படங்களே. ஆளையே தூக்கி தீயில போட்டுக்கணும். அதுக்கு இல்லைங்க மாமா, பழைய எம்ஜிஆர் படத்துல வர வில்லன் நம்பியார் மாதிரி ஊருக்குள்ள ராஜ நட நடந்துட்டு இருந்தீங்க. இனிமே சாதா நட கூட நடக்க முடியாது போல் இருக்கே. ஒரு 10,000 ரூபா இருந்தா கொடுங்க மாமா. டவுன்ல போய் ஒரு வீல் சேர் வாங்கிட்டு அப்படியே தள்ளுறதுக்கு ஒரு சிறு வயசு நர்ஸா புடிச்சிட்டு வந்துடுறேன். எதுக்குடா? வீல் சேர் தள்ளுறதுக்கு நர்ஸுங்க. முடிஞ்சா நான் நர்ஸை தள்ளிக்கணுங்க. மாமா என்னடா பிரீகான்ஸ் நெப்போலியன் நடிச்சுட்டு பிலாசபி பேசுறாருன்னு தப்பா நினைக்காதீங்க. நாம 21ஆம் நூற்றாண்டுக்கு கிட்டத்தில் இருக்கிறோம். வெளியில வாங்க மாமா, வெளிச்சமா இருக்கேன். உள்ளே இருந்தீங்கன்னா இருட்டா தான் இருக்கேன். போடா. என்னை மட்டும் வெளிச்சத்துக்கு போடாங்கிறீங்களா? போறேன், நீங்க இருட்டிலே இருங்க. ஆனா உங்களுக்குன்னு கடைசி சீரோன்னு வரேன். அதுக்கு ஒரு 4 பேர் வேணும். அது மிஸ் ஆயிருமேன்னு பாக்குறேன். ஒரு 100 ரூபா தான் கொடுங்க தண்ணி. போட வெளிய. ஓகே. அப்பா விநாயகா, விக்னேஸ்வரா, நீ இருக்கியா இல்லையா? இருக்கியா இல்லையாவா? உனக்கே டவுட்டா? டவுட்டோட தான் கும்பிட்டுருக்கியாமானே. அப்பா விநாயகா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இலை போட்டு படையல் போட்டு லட்டு வச்சு கொழுக்கட்டை பிடிச்சி உனக்கு படையல் பண்றப்பா. எனக்கு அந்த காரியத்தை மட்டும் முடிச்சு கொடுத்துருப்பா விநாயகா. என்னது அந்த காரியம் மொட்டையா சொல்லிட்டு போறேன்? என்னடே கடவுள்லாம் இப்படி கன்ஃபியூஸ் பண்றடா? எந்த காரியம் விவரமா சொல்ல வேணா? ஏதாவது பொம்பளை விவகாரமா இருக்குமோ? இவனுங்க சொன்னதெல்லாம் உன் காதுல விழுந்ததா இல்லையா அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. ஆனா பிள்ளையாரப்பா, நான் இவனுங்க மாதிரி 2 கொழுக்கட்டை கொடுக்குறேன், ஒரு 1/2 மூடி தேங்காய் உடைக்கிறேன், ஒரு 10 கிலோ சுண்டல் வைக்கிறதுலாம் சீப்பா போக மாட்டேன். நீ எனக்கு என்ன பண்றியோ அதுல 50% உனக்கு தந்துடுவேன். அதாவது பாதி பாதி. திருந்தித்தான் நினைக்கிறேன். எதுக்கும் பாப்போம். எக்ஸ்பிரஸ் டெலிவரியா இருக்குதே. காத்துல பறந்துடக்கூடாது கல் வேற வச்சு வீசிருக்கிற. விநாயகா சயின்டிபிக் அப்ரோச்சா இருக்காயா? எங்க மை வாங்கின, எங்க பேப்பர் வாங்கின, எந்த பிரஸ்ல அடிச்ச, கப்போட வீசிட்டியாயா? நைட்டு டின்னருக்கு வந்துடுறேன். நீ சைவம் தானே, சிம்பிளா முடிச்சிடலாம். சேர்ந்து சாப்பிட போறியா? நீயும் பிள்ளையார்கிட்ட கிளாஸ் வேட்டா? ஏன் நீ ஒரு ஹெட் மாஸ்டரா? அட என்னமோ இருந்துட்டு போகுது. நீ பிள்ளையார்கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? என்ன வேண்டிட்டேன்? என்ன பணம் கிடைச்சாலும் உனக்கு பாதி கொடுக்குறேன்னு வேண்டிக்கிட்டே இல்ல? அப்புறம் பணம் கிடைச்சாலும் கம்பி தேய்ட்டுறிய தெரியுமா? பிள்ளையார் நிகழ்ச்சி வாயினா 1000 ரூபாய் நோட்டு அனுப்பிச்சோம்னா நம்ம பக்த கடைக்கடையா சில்லறைக்கு அலைவானே. அதுவும் இந்த சின்ன கிராமத்துல 1000 ரூபாய் சில்லறைக்கு எங்க போவாங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு தான் 500 ரூபாய் எடுத்து எலிகிட்ட கொடுத்துட்டு 500 ரூபாய் எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. மாமா ஏமனே என் ரூட் கார்டு பாத்தீங்களா? நானும் அவர் தான் தேடிட்டு இருக்கிறேன், ஏதாவது வாங்கி கொடுப்பாருன்னு. ஐயோ ஐயோ நான் எந்திரியா, எந்திரிச்சு வீட்டுக்கு வாயா. என்ன எல்லாரும் நீங்க வீட்டுக்கு வாங்குறீங்க? ஏகப்பட்ட டிமாண்டா இருக்கு. ஏன் வீட்டுக்காரனால வெளியூர் போயிட்டாங்களா? இல்ல நான் பர்சனாலிட்டியா இருக்கிறேன்னா? இங்க பாரு. ஓ சம்சாரமா? பெருசாமரத்தை பார்த்தோம் தான் வீட்டுக்காரி அடையாளம் தெரியுது. ஐயோ ஐயோ என் கையில எனக்கு சீதனமா போட்டு செய்யு நாய்க்கா போட்டு வச்சிருக்கிற. தலைவன நாய்க்கார கோச்சுவாரு. நான் சந்தோஷமா குடும்பம் நடத்தணும்னு உன்னை எனக்கு கட்டி வச்சா உன்னை சந்து வந்தா தெறக்க எனக்கு நேரம் சரியா இருக்கு. அப்புறம் நானுங்க சந்தோஷமா இருக்கிறது. இதுல எங்க ஆத்தாக்காரி வேற வாந்தி எடுத்தியா வாரத்துக்கு 2 லெட்டர் போடுறான். நான் எங்க வாந்தி எடுக்கிறது? நீ தான் குடிச்சு போட்டு வாந்தி எடுக்கிற. வா எதுடா ஃபேமிலியில யாரோ ஒருத்தர் வாந்தி எடுத்த பார்த்தாதா? மொத்த குடும்பம் வாந்தி எடுத்தோம்னா வில்லேஜ் நாரி போயிடும். கரெக்ட் பண்ணிக்கிறேன். இடுப்பு வெடி அவங்க கூட தெரியாம கிடக்குறிய. நீ அவனால கை பிடிச்சிட்டு உனக்கு தெரியுமாயா? அது அப்படி நீ சொன்னேன்னா எனக்கு தெரியும். நீ சொன்னேன்னா நான் உனக்கு காப்பாற்ற ட்ரை பண்ணுவேன். ஆமா வீட்டுல என்ன குழம்பு? செருப்பு. ஓ செருப்பெல்லாம் கூட குழம்புல வெட்டி போட ஆரம்பிச்சிங்களா? நாட்டுல அவ்வளவு பஞ்சமா?